அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ADA 247 தமிழ். நான் தான் உங்கள் சரவணன். ஸோ சயின்ஸ் வித் சரவணன் அப்படிங்கிற சீரியஸில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நேற்று நம்ம பார்த்தோம் 100 days பிளான் அப்படின்னு சொல்லக்கூடியது. டே 1ல் பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் முக்கியமாக பார்த்தோம்னா பிக் பேங் தியரினா என்ன, அதுக்கடுத்து கான்ஸ்டலேஷன்னா என்ன, டுவார்ஃப் பிளானட்ஸ், நேச்சுரல் சேட்டலைட்ஸ், எர்த்துடைய நேச்சுரல் சேட்டலைட்ஸ் எல்லாத்தையுமே நேற்று நம்ம பார்த்துருப்போம். ஸோ சோர்ஸுக்கு பார்த்தோம்னா 11th ஜியோகிராஃபி புக்கை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதோடைய தொடர்ச்சியாக தான் பார்ட் 2 வீடியோ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ, அதாவது நேற்றுலேருந்து நம்ம ஆரம்பித்த இந்த சீரியஸ் 100 days பிளான் அப்படிங்கிறது டெஃபினட்டாக குரூப் 2A இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதில் மாற்று கருத்தை இல்லை. கண்டிப்பாக இதை நீங்கள் பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ரைட். ஸோ இதோட லிங்க் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் பேசுகிற ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் நம்புறேன். ஸோ நேற்றுனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோ, அதாவது டே 1 நேற்று நம்ம எந்த வீடியோ நேற்று நம்ம பார்க்காத அந்த வீடியோட லிங்க்கை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோடைய லிங்க் இருக்கும். அதில் பார்க்கலைன்னா கூட நம்ம ADA 247 தமிழில் இருக்கக்கூடிய அந்த நீங்கள் யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம போயிடலாமா? ஓகே. ஸோ யூனிவர்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னங்க, அதோடைய தொடர், அதாவது அதோடைய என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று பார்த்தோடைய ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம். ஓகேயா? ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes அதை ஒரு ரேபிட் ஃபயர் ரிவிஷன் மாதிரி ஜஸ்ட் ஒரு பார்த்துருவோம். தென் அதோடைய தொடர்ச்சியை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? கிளியராங்களா? ஸோ அதோட ரொம்ப முக்கியங்க, நேற்று நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா பார்க்குறீங்க, பார்த்துட்டு தயவுசெய்து எழுதி வைங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட்டுருங்க. தெரியாத ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அதை எழுதி வைங்க. டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே. ஸோ எழுதி வைங்க. தனியாக ஒரு நோட் போட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சயின்ஸுக்கு யூடியூப் கிளாஸில் எடுக்கக்கூடியதை தனித்தனியாக எடுத்து வைங்க. எல்லாமே முழுக்க ஸ்கூல் புக் கண்டென்ட் மட்டும் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கும் பெய்டு கிளாஸுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, பெய்ட் கிளாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இதோட என்னது, இதில் ஒன்லி ஸ்கூல் புக் தான். பட் பெய்ட் கிளாஸில் அதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன், அதர் சோர்சஸ் எல்லாமே சொல்லிடுவோம். அதுலேருந்து கொஸ்டின் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க நிறைய கண்டென்ட்ஸ் நம்ம அதில் கொடுத்துருவோம். ஓகே. இது முழுக்க 6th to 12th வரை புக்கை நம்ம கவர் பண்ண போகிறோம். அதில் முதலாவதாக பார்த்தோம்னா 11th 12th புக்கை கை வச்சிருக்கோம். ஏன்னா குரூப் 2A நிறைய 11th 12th சோர்ஸ்லையுமே எடுக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம 11th 12th புக்கை என்ன பண்ணுறோம், கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ எனிவே நேற்று பார்த்தோடைய ரிவிஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ADA 247ல TNPSC குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பேட்ச் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ லைவ் ரெக்கார்டட் டெஸ்ட் சீரியஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதோடைய ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தோம்னா 3294 இருப்போம். பட் நீங்கள் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 17% டிஸ்கவுண்ட் போக 2734 ரூபாய் தான். எப்படி ஜாயின் பண்ணலாம்? டிஸ்கிரிப்ஷனில் TNPSC குரூப் 2A ப்ரிலிம்ஸ் லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பை நவ் கொடுக்காம வியூ ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த வியூ ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய் கேபிட்டல் Y869 அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் டைப் பண்ணி அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா 17% டிஸ்கவுண்ட் போய் ரிமைனிங் 2734 ரூபாய் தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அப்கமிங் வரக்கூடிய குரூப் 2A டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஓகே. ரைட். இந்த நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா TNPSC குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 102 days. சாரிங்க, நேற்று பார்த்தது 102 days அப்படிங்கிறது இருக்கு. நேற்று கணக்கெடுக்கும்போது 103 நாள். இன்னைக்கு பார்த்தோம்னா இதை நம்ம எடிட் பண்ணல, 102 நாட்கள் இருக்கு. 28/9/2024 அன்னைக்கு TNPSC குரூப் 2 எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டூ யூ நோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுடைய ரிவிஷன் தான் இன்னைக்கு கொடுக்குறோம். ஸோ வேர்ல்டு லார்ஜஸ்ட் விண்ட் டர்பைன் அப்படிங்கிறது ஹவாயில் இருக்கு. நேற்றே பார்த்தது தான். ஓகே. ஸோ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் நேற்று பார்த்ததா ஒரு ரிவிஷன் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புவிமைய கோட்பாடுன்ற பேரண்டத்துடைய பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. யார் ஃபர்ஸ்ட் 1927 ஜார்ஜ் லிமேட்டர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. எட்வின் ஹப்பிள் அது விரிவடைந்து கொண்டே செல்கிறதுன்றதுக்காக எவிடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தோம். அடுத்து கான்ஸ்டலேஷன், முக்கியமானது ஸ்டார்ஸ் பற்றி பார்த்தோம். நமக்கு மிக அருகாமையில் இருக்கிறது சூரியன், சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறது பிராக்சிமேட் செஞ்சுரி. ஓகே. அதுக்கடுத்து 1929ஆம் ஆண்டு 82 நட்சத்திர விண்மீன் குழுக்கள் அக்செப்ட் பண்ணப்பட்டது. விண்மீன் குழுக்கள் அப்படின்னா கான்ஸ்டலேஷன் தான் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் டாலமி அப்படின்னு பார்த்தோம்னா 88. ஓகேங்களா? சரி, அவருடைய கான்ஸ்டலேஷன் பார்த்தோம்னா 48. இந்த இடத்துல நேற்றே கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க. 48 இங்கே 44 இருக்கு. எது சார் அப்படின்னா 48 தான். சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் கொடுத்துருக்க தான் கரெக்டாக இருக்கு. உஷா மேஜர்ன்றது ஒன் ஆஃப் தி கான்ஸ்டலேஷன். ஓகே. அடுத்து நம்ம பார்த்தது 3 பேர் அந்த நோபல் பிரைஸ் வாங்கினவங்க. தென் சூரிய குடும்பத்தினுடைய வயது 4.6 பில்லியன் வருடங்கள். ஊர்ச்சு மேகம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி குயிப்பர் மண்டலம்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். குள்ளக்கோள்கள், டுவார்ஃப் பிளானட் 5 குள்ளக்கோள்கள் இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது சிரஸ் மற்றும் புளுட்டோ. நேச்சுரல் சேட்டலைட்ஸ், அதுக்கடுத்து நம்மளுடைய எர்த்தோட சேட்டலைட்டான மூன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். கடைசியாக டைட்டன் பற்றி இதுவரை நேற்று பார்த்தது.
ஓகே ரைட். இன்னைக்குரியது என்ன அப்படின்னா இதோட தொடர்ச்சியான அஸ்டிராய்ட்ஸ். வாட் யூ மீன் பை அஸ்டிராய்ட்ஸ்? அஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னா சிறு கோள்கள். ஆக்சுவலி ஸ்கூல் புக்லேயே அதை குறுங்கோள் தான் கொடுத்துருவாங்க. அப்போ டுவார்ஃப் பிளானட்டும் குறுங்கோள் தானே. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா குறுங்கோள்னாலும் குள்ளக்கோளும் ஒன்று தான். அது தட் இஸ் கால்ட் டுவார்ஃப் பிளானட். ஆனால் அஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னா எக்ஸாக்ட் தமிழ்ல என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது சிறு கோள்கள்ங்க. சிறு கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சிறு கோள்கள் அப்படின்னு சொல்றோம். சிறு கோள்கள்னா என்ன அப்படின்னா சார் நம்மளுடைய பேரண்டத்தில் பார்த்தோம்னா சூரிய குடும்பத்தில் அதுக்கப்புறம் சூரிய குடும்பத்தில் கோள்கள் மற்றும் சூரியன் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, சூரியன் மற்றும் கோள்கள். இந்த கோள்கள் உருவான பின்பு ஓகே கோள்கள் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, பிளானட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குல்ல. இந்த பிளானட்ஸ் ஃபார்ம் ஆன பின்னாடி எஞ்சிய பகுதிகள் இருக்குல்ல, த ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளானட்ஸ், தட் இஸ் கால்ட் ஆஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெண்டு பிளானட்ஸுக்கு இடையில ஒரு பெல்ட் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். பெல்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா சுத்தி வந்துட்டு இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ்டிராய்ட் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோள்கள் உருவான பின்பு எஞ்சிய பகுதிகள், தட் இஸ் கால்ட் சிறு கோள்கள். ஓகே, சிறு கோள்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ குறுங்கோள்களே சொல்லக்கூடாது, ஆக்சுவலி சிறு கோள்கள்னு சொல்லணும். ஸோ மாற்றிக்கோங்க, ஏன்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியாமல் போயிடும். அஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னா சிறு கோள்கள்ன்ற அர்த்தம். ஸோ புக்லேயுமே இது தவறான என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வார்த்தையை தான் கொடுத்துருக்காங்க. சிறு கோள்கள் என்பது மற்ற கோள்களைப் போல் அல்லாமல் சூரியனை சுற்றி வரும் பாறையாலான விண்வெளி கற்கள் ஆகும். சூரியனை சுற்றி வரக்கூடிய பாறையாலான விண்வெளி கற்கள் இவை சிறிய கோள்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. அதனாலதான் சிறு கோள்கள் அப்படின்னு பேரு. அதனாலதான் சிறு கோள்கள். சூரிய குடும்பத்தில் அதிக அளவில் குறுங்கோள்கள் அதாவது சிறுகோள்கள் அப்படிங்கிறது காணப்படுகிறது. அளவில் பெரிதாக காணப்படும் குறுங்கோள்கள் வான்கோள்கள் எனவும் அழைக்கப்படுகிறதுன்றாங்க. இந்த அஸ்டிராய்ட்ஸ்ல எது கொஞ்சம் பெருசா இருக்கோ அதை வந்து என்ன சொல்றாங்க, வான்கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் கால்ட் பிளானிடைட்ஸ் அப்படின்னு பேரு. பிளானிடைட்ஸ். இதுல அதுக்கு அடுத்து வரக்கூடியதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. லைக் எஸ்எஸ்சி, எஸ்ஐ எக்ஸாம், அதர் எக்ஸாம்ஸ்ல நிறைய கேட்டிருக்காங்க. நம்ம டிஎன்பிசிலுமே கேட்டிருக்காங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துலயும் கேட்டிருக்காங்க. இந்த சிறு கோள்கள் அஸ்டிராய்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த இரண்டு கோள்களுக்கு இடையில் காணப்படுகிறது? செவ்வாய் மற்றும் வியாழன் இவைகளுக்கு இடையில காணப்படக்கூடிய கோள்கள் தான் இந்த சிறு கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிகாஸ் செவ்வாய் அப்படிங்கிறது லாஸ்ட் இன்னர் பிளானட்னு சொல்லுவாங்க. வியாழன் ஃபர்ஸ்ட் அவுட்டர் பிளானட்னு சொல்லுவாங்க. கடைசி உட்புற கோளுக்கும் முதல் வெளிப்புற கோள்களுக்கும் இடையே உள்ள ஒரு பிளானட்ஸ் இடையே உள்ளதுதான் யார் இந்த அஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு கோள்கள். ஓகேங்களா, இந்த பகுதியை குறுங்கோள் பட்டை, ஆக்சுவலி குறுங்கோள் பட்டை சொல்லக்கூடாது, சிறுகோள் பட்டை அப்படின்னு சொல்லணும். அஸ்டிராய்ட் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ இங்க வந்து செவ்வாய் இருக்கு, இது வியாழன் இருக்குன்னு வச்சுங்களேன். இது ரெண்டுக்கு இடையில என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்கும். அதான் வந்து சிறுகோள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதன் விட்டமானது 100 கிலோமீட்டரிலிருந்து சிறிய கூழாங்கற்கள் அளவு வரை காணப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் கொடுக்குறாங்க. அது லாஸ்ட் பாயிண்ட். பட் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எந்த இரண்டு கோள்களுக்கு இடையில் இந்த சிறு கோள்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்டிராய்ட்ஸ் அப்படிங்கிறது காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அடுத்து what do you mean by comets? comets அப்படின்னா வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இதுவும் வந்து ஒரு நட்சத்திரம், ஒரு கல்லு மாதிரி தான். பட் இதை வால் நட்சத்திரம் எதனால சொல்றாங்க? ஓகே, ஸோ அதை தான் இப்போ பார்க்க போறோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். ஸோ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸை பொறுத்தளவு கோள்கள் பற்றியெல்லாம் தெளிவாக நம்மளுக்கு தெரியுங்க. சூரியன் மற்றும் கோள்கள், சூரியனை பற்றியும் கோள்கள் பற்றியும் 8 கோள்கள் பற்றியும் நம்மளுக்கு மேஜராக என்ன பண்ணுவோம், மேஜராக எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரூப் 2லயும் குரூப் 1லயோ ஸ்டேட்மெண்ட் வைஸாக கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ குரூப் 4 எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம்ல எல்லாம் பிளானட்ஸ் பற்றி கேட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீலக்கோள் என்று அழைக்கப்படுவது, சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது, இதெல்லாம் வந்து மேஜராக தெரியும், எல்லாருக்கும் பேசிக்காக தெரியும். இதெல்லாம் வந்து 6th புக்லேயே இருக்கு. அது தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் 11th வேற என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் அந்த 100 days பிளானுடைய முக்கிய நோக்கம். ஓகேங்களா, ரைட். ஸோ காமெட்ஸை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க, காமெட்ஸ் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வால் நட்சத்திரம் மிகவும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒரு வான்பொருள். கேட்கலாமா, உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வான்பொருள் இது? கொஸ்டின் இப்படியே கூட ஃபார்ம் பண்ணலாம்ல. ஓகேங்களா, the most exciting heavenly bodies have ever been the object in the man's curiosity as well as fear அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இது என்னது, வால் நட்சத்திரம் என்பது மிகவும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அல்லது அளிக்கக்கூடிய ஒரு வான்பொருள் ஆகும். இது ஆர்வத்தையும் அதே வேளையில் என்ன பண்ணணும், பயத்தையும் அளிக்கக்கூடியதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரைட், அடுத்ததான் கொஸ்டின். காமெட், வால் நட்சத்திரம் சொல்றீங்கல்ல, அந்த காமெட் என்கிற ஆங்கில சொல் கிரேக்க மொழியில் உள்ள அஸ்டர் காமெட்டில் இருந்து பெறப்பட்டுள்ளது. அப்ப கேட்கலாமா, காமெட் என்ற சொல் எந்த மொழி சொல்லிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. எந்த மொழி சொல்லிருந்து பெறப்பட்டது? கிரேக்க மொழி சொல்லிருந்து பெறப்பட்டது. அதோடைய பொருள் என்ன அப்படின்னா நீல முடியுடைய நட்சத்திரம்.
ஓகேங்களா? ஸோ நீல முடிவுடைய நட்சத்திரம், தட் மீன்ஸ் லாங் ஹேர்டு ஸ்டார் அப்படிங்கிறது அதனுடைய பொருளாம், அதனுடைய மீனிங் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது எதனால் ஆனது? இவைகள் சிறு சிறு பனிப்பொருட்கள் மற்றும் எரிகற்களின் துகள்களால் ஆனவை. ஓகேங்களா? அப்ப இந்த நட்சத்திரம் வால் போன்ற ஒரு பகுதி இருக்குல்ல, டெயில் மாதிரி, இந்த டெயில் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான். என்னதால் ஆனது? பனிப்பொருட்கள் மற்றும் அந்த சிறு சிறு துகள்களால் ஆனவை தான். ஓகேங்களா? கேட்கலாம், வால் நட்சத்திரத்துடைய வால் பகுதி எதனால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதைத்தான் சொல்லணும், பனித்துகள்களால் ஆனது, ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்மாக் அப்படிங்கிற அந்த பொருட்களால் ஆனது தான். They are made up of small ice particles and meteoric fragments அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கிளியரா? கிளியரா? ரைட். ஸோ வால் நட்சத்திரம் நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்ட ஒன்று, டூயினோ பாயிண்டாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாருக்கும் கேள்விப்பட்ட ஒன்று என்னதுங்க? ஹேலி வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை தோன்றக்கூடியது? 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வானில் தெரியக்கூடியது. கடைசி 1986ஆம் ஆண்டு தோன்றியது. அதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஹேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் தான். அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனாலதான் அந்த காமெட்டுக்கு பேரு ஹேலி காமெட் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஓகே, ஹேலின்றது ஒரு சயின்டிஸ்டுடைய பெயர். ஹேலி வால் நட்சத்திரம் என்று பெயர் வைக்கப்பட்டது 1986ஆம் ஆண்டு. ஸோ அதற்கு அடுத்து எப்போ வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1986ஆம் ஆண்டு தோன்றியது. மீண்டும் 2061 அல்லது 62 தான் சொல்லணும். ஓகே, 76 கூட்டம் 2062 அல்லது 61ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி, கரெக்டா எக்ஸாக்ட் டேட்டோட கொடுக்குறாங்க. 2061ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி தோன்றும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வரக்கூடிய வால் நட்சத்திரம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி எப்போ தோன்றியது, இதுக்கு அடுத்து எப்போ தோன்றியது, எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை இந்த வால் நட்சத்திரம் காமெட் அப்படிங்கிறது தோன்றும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ இதுவரை என்னென்ன சார் பார்த்துருக்கோம்? அசிராய்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், காமெட்னா என்னன்னு பார்த்துட்டோம். அசிராய்ட்ஸ் அண்ட் காமெட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? மெட்டிராய்ட்ஸ். மெட்டிராய்ட்ஸ் அப்படின்னா விண்கற்கள். இதுல 3 கேட்டகரி இருப்பாங்க சார். மெட்டிராய்ட்ஸ், மெட்டியார்ஸ், மெட்டிரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாட் இஸ் த மீனிங்? இது வந்து விண்கற்கள், விண்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எரிகற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3மே ஒண்ணுதான், எரிகற்கள். இது வந்து விண்வீல் கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்வீல் கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இப்போ அந்த நேற்று நம்ம நடத்திருந்தோம் அஸ்டெராய்ட்ஸ், சிறுகோள்கள் அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம எடுத்திருந்தோம். இந்த சிறுகோள் அப்படிங்கிறது செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையில காணப்படக்கூடியதுன்னு சொல்லியிருந்தோமா? கரெக்ட். அது என்ன ஆகும்? ஒரு பெல்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையில காணப்படும் சொல்லும். அந்த அஸ்டெராய்டு பெல்ட்ல இருந்து சில கற்கள் என்ன பண்ணுவோம்னா சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே, அதாவது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் பின்னாடி, ஓகேங்களா, சூரிய குடும்பத்துக்கு வெளியே அங்கங்க போய் சிதறி கிடக்கும்ல, அந்த பாறை துண்டுகளுக்கு பேர் தான் விண்கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது அந்த பெல்ட்ல இருந்து விலகி செல்லக்கூடிய பாறை துண்டுகளுக்கு விண்கற்கள். இந்த விண்கல் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய பூமியுடைய அட்மாஸ்பியரை, நம்முடைய பூமியுடைய வளிமண்டலத்தை நெறியும் போது எரியும், தீப்பிடிச்சு எரியும். அப்படி எரியக்கூடியதை எரிகற்கள் அப்படின்னு சொல்றாங்க. சில கற்கள் ரொம்ப பெருசா இருக்கும் சார், சில கற்கள் ரொம்ப பெருசா இருக்கும், எரிஞ்சு எரியாமலும் பூமியுடைய சர்ஃபேஸ், அதாவது கீழே நம்மளுடைய தரையை வந்து சென்றடையும். அது விழுந்துச்சுன்னா அதுல மிகப்பெரிய பள்ளம்லாம் ஏற்படும். இருக்கு விண்கற்கள் விழுந்த இடங்கள்லாம் அங்கங்க நம்மளுக்கு இருக்கு. இந்தியாவிலுமே சில பிளேசஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். அப்படி எரியாம எரிஞ்சு எரியாமலும் கீழே விழக்கூடிய பூமியோட சர்ஃபேஸ் ரீச் ஆகக்கூடியது விண்வீல் கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. விண்வீல் கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விண்கல்னா என்னங்க? அந்த அஸ்டெராய்டுல இருந்து வெளியே வரக்கூடிய எஞ்சிய பாறை துண்டுகள், அங்கங்க இருக்கக்கூடிய பாறை துண்டுகள், தட் மீன்ஸ் ராக் பீசஸ் அப்படின்னு சொல்றோம். அது பூமியுடைய வளிமண்டலத்தில் அடையும் போது எரியும், எரியக்கூடியதை மெட்டியார்ஸ் எரிகற்கள் சொல்றோம். எரிஞ்சு எரியாமலும் கீழே விழுகிறத விண்வீல் கற்கள், வீழ்ந்து கிடைப்பதை வீல் கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? பார்க்கலாமா? கிளியரா புரியும் நினைக்கிறேன். ரைட். ஸோ விண்கற்கள் மெட்டியார்ஸ் அப்படின்னா என்ன? சில நேரங்களில் இரவு நேரத்தில் வானில் ஒரு பிரகாசமான ஒளிக்கீற்று சில வினாடிகளுக்கு தோன்றும். அதை தான் எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. எரி நட்சத்திரம் அப்படிங்கிறது எதனால தோன்றுகிறது? குறுங்கோல் பட்டை, ஆக்சுவலி சிறுகோள் பட்டை தான் சொல்லணும், நேற்றே சொல்லியிருந்தேன். இந்த சிறுகோள் பட்டைகளின் தொகுப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட பாறை துண்டுகள். புரியுதா? வெளியேற்றப்பட்ட பாறை துண்டுகள், அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? மெட்டிராய்ட்ஸ், விண்கற்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இவைகள் வளிமண்டலத்துக்குள் வருவதற்கு முன், அதாவது நம்ம பூமியுடைய வளிமண்டலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பேர் என்ன பேரு? விண்கற்கள் அல்லது விண்வெளி கற்கள். முழு பேரு விண்வெளி கற்கள், நம்ம விண்கற்கள் சொன்னோம், மெட்டிராய்ட்ஸ் அப்படின்னு பேர். இது வளிமண்டலத்துக்குள் அதிக வேகத்துடன் நுழைகின்றன. ஆனால் பெரும்பாலான விண்கற்கள் என்ன பண்ணுதான்? மெட்டியார்ஸ் வளிமண்டலத்துக்குள் நுழையும் முன்பாக எரிந்து விடுகின்றன. இதான் கொஸ்டின். எரிஞ்சு விடுகின்றன. எரியறதுனால இது பேர் விண்கற்கள் அப்படிங்கிறதா என்ன சொல்லுவோம்? எரிகற்கள் தான் எக்ஸாக்டா சொல்லுவாங்க.
எரிகற்கள். நமது வளிமண்டலத்துக்குள் நுழைந்த உடனே சில எரிகற்கள் வந்துருச்சா, மெட்டியாஸ் அப்படின்னு பேரு. சில எரிகற்கள் முழுவதுமாக எரியாமல் புவியில் விழுந்து பெரும் பள்ளங்களை உருவாக்குகிறது. இவ்வாறு முழுவதும் எரியாமல் புவியில் விழும் மிகப்பெரிய விண்கற்களை எரிகற்கள் சொல்லக்கூடாது, ஆக்சுவலி விண்வீல் கற்கள் அப்படின்னு சொல்றோம். விண்வீல் கற்கள் மெட்டிரைட்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். அப்படி பூமியில சரிங்களா நம்முடைய எர்த்துல விழுந்த இடங்கள் அந்த மாதிரி பள்ளங்களை தோற்றுவிக்கக்கூடிய, ஏன்னா சிலது எரிஞ்சிருச்சுன்னா எரிகல்னு சொல்லுவோம், எரிஞ்சு எரியாமலும் பூமிக்குள்ள விழுகிறத விண்வீல் கற்கள் தான் எக்ஸாக்டா நம்ம சொல்லுவோம். தட் இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேர் ஞாபகம் வச்சுக்க, மெட்டிரைட்ஸ் டி வரும். ஓகேங்களா. அந்த மாதிரி விழுந்த இடங்கள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வட அரிசோனாவில் உள்ள எரிக்கல் பள்ளத்தாக்கு. இந்தியாவில் எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலம் புல்தானா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. என்ன மாவட்டத்தில் உள்ள லோனார், சரிங்களா, லோனார் ஏரி அப்படின்னு சொல்லக்கூடியது. லூனர் ஏரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லோனார் ஏரியும் இவ்வகை எரிகற்களின் தாக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. அப்போ இந்த எரிகற்கள் இருக்காங்கல்ல, அது எரிஞ்சு எரியாமலும் பூமிக்குள்ள விழக்கூடிய இடத்துல மிகப்பெரிய பள்ளங்கள் என்பது ஏற்படும். அதற்கு உதாரணங்கள் தான் இது. சரிங்களா. வட அரிசோனாவில் இருக்கக்கூடிய எரிகல் பள்ளத்தாக்கு, இந்தியாவில் புல்தானா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எரிகல் பள்ளத்தாக்கு அப்படின்னு நம்ம லூனர் ஏரி அப்படின்னு சொல்லக்கூடியது. கிளியரா? அப்போ 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதை பார்த்துருக்கோம் இன்னைக்கு. அசிரைட்ஸ் சிறுகோள், அசிரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து காமெட் அப்படிங்கிறதும், காமெட்டுக்கு அடுத்து மெட்டிரைட்ஸ், மெட்டியார்ஸ் அண்ட் இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம் பார்த்தா ஓரளவு ஈஸியாக புரியும். ஓகே, இது இங்கிலீஷ்ல இருக்கு. இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க மெட்டிரைட்ஸ் கல்லு தான். ஓகே, ஸோ கல்லு தான், மெட்டிரைட்ஸாக தான் இருக்கு. இந்த கல்லானது என்ன ஆகுது அப்படின்னா பூமியை ரீச் ஆகும்போது எரிக்கல்லா மாறுது. இதே எரிக்கல் என்ன ஆகுது அப்படின்னா பூமிக்குள்ள விழுகும் போது மெட்டிரைட்டா மாறுது. அப்ப இது பேர் விண்கல், இது விண்கல். பூமியில அட்மாஸ்பியர் நெருங்கும் போது இது எரிக்கல். அட்மாஸ்பியர்ல இருந்து சிலது எரிஞ்சு எரியாமலும் பூமிக்குள்ள விழுகிறத விண்வீல் கற்கள் அப்படின்னு சொல்றோம். விண்வீல் கல் அப்படின்னு சொல்றோம், கற்கள். புரியுதுங்கய்யா? கிளியரா இருக்கா? இதுவரையும் கிளியரா இருக்குங்க. இதாங்க விஷயம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நேற்று நம்ம பார்த்ததுல ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி. பெருவெடிப்பு கொள்கைக்கு அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கான்ஸ்டலேஷன். அதாவது ஒரு நட்சத்திரம் அது கூட்டமாக சேர்ந்துச்சுன்னா நட்சத்திர கூட்டம். 1929ஆம் ஆண்டு 88 நட்சத்திர கூட்டங்கள் அக்செப்ட் பண்ணப்பட்டது. பட் அவருடைய தாலமியோட புக்ல வந்து 48 நட்சத்திர கூட்டங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், டுவார்ஃப் பிளானட். டுவார்ஃப் பிளானட் என்பது வேறு, அசிரைட் சிறுகோள்கள், அதாவது குறுங்கோள்கள் என்பது வேறு, சிறுகோள்கள் என்பது வேறு. குறுங்கோள்கள் நம்ம குள்ளக்கோள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இப்போ புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குள்ளக்கோள்னாலும் குறுங்கோள்னாலும் ஒன்று தான். ஓகே, அசிரைட்ஸை தான் குறுங்கோள்னு கொடுத்துருக்காங்க, பட் அதுதான் சிறுகோள். அசிரைட்ஸ் வந்து செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையில ஒரு பெல்ட் மாதிரி காணப்படக்கூடியது, அதான் அசிரைட்ஸ். அந்த பெல்ட்ல இருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா, பாறை துண்டுகள் வெளியே வந்துச்சுன்னா அது பேர் விண்கல் அப்படின்னு பேர். ஓகேங்களா. அதுக்கடுத்து காமெட்ஸ், வால் நட்சத்திரம் அப்படிங்கிற பார்த்தா 76 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. 76 வருஷத்துக்கு ஒரு முறை. கடைசியா 1986ஆம் ஆண்டு ஹேலி வால் நட்சத்திரம். அடுத்து எப்போ வரும்னு சொல்லிட்டாங்க, 2061ஆம் ஆண்டு வரும் அப்படின்றத தெளிவா நம்மளுக்கு டேட்டோட மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ கடைசியா மெட்டிரைட்ஸ், மெட்டியாஸ் அண்ட் மெட்டிரைட்ஸ். விண்கற்கள், எரிகற்கள், விண்வீல் கற்கள், இது 3க்குள்ளே வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி நேற்று பார்த்த நேச்சுரல் சேட்டலைட்ஸ், இயற்கை துணைக்கோள்கள் ரொம்ப முக்கியம். நம்முடைய பூமியுடைய இயற்கை துணைக்கோளான அந்த நிலாவை பற்றியும் பார்த்தோம். சரி, இது ஒரு நேற்றும் இன்னைக்கு பார்க்குறோம்ல, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம பார்க்காத, அதாவது இதோட சேர்த்து இன்னொன்று என்ன இருக்குன்னா சூரிய குடும்பம். அந்த சூரிய குடும்பம் பார்த்தோன்னா இந்த டாப்பிக்கே ஓவர், ஃபுல்லாக 100% ஓவர். சூரிய குடும்பம் ஏன் பார்க்கல அப்படின்னா, சூரிய குடும்பம் சின்ன வயசுல படிச்சு தான் வரும். இப்போ 6th ஜியோகிராஃபியில் ஃபர்ஸ்ட் லெசனே பூமியும் சூரிய குடும்பம்னு ஒரு டாபிக் இருக்கு. அதை படிச்சாலே போதும். வேணும்னா அதை சோர்ஸ் சொல்லிட்டேன், சரிங்களா. அந்த டாபிக் படிச்சுன்னா இந்த டாபிக் இப்போ நம்ம நடத்தினது, நேற்று இன்னைக்கு நடத்தின இந்த டாபிக் 6th ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கக்கூடிய ஜியோகிராஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன், அதை மட்டும் படிச்சீங்கன்னா டோட்டலி க்ளோஸ், இந்த டாப்பிக்கே ஓவர். அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சு வந்திருக்கோம். சூரியன், 8 கோள்கள், புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் அப்படிங்கிறத பற்றிலாம் நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். இல்லை நான் எனக்கும் அதுக்கு நடத்தினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னா ஒன்றுமே இல்லை. குரூப் 4ல் 25 days கிராஷ் கோர்ஸ்னு ஒன்று போட்டிருப்போம், தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அடா 247 யூடியூப்லேயே போய் பாருங்க, பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். அந்த 25 days கிராஷ் கோர்ஸ் சயின்ஸ் தனியாகவே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இதில் விடுபட்டு போன அந்த சூரியன் மற்றும் கோள்கள் அதெல்லாம் நான் தெளிவாக எடுத்திருப்பேன். இந்த 2 மட்டுமே பாருங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதானே. புரியுது இல்லையா? ஸோ டோட்டலி 100% முடிஞ்சிருச்சு. அதுவும் ஸ்கூல் புக்லேருந்து அப்படியே எடுக்கப்பட்டதான், இந்த மாதிரி தான் எடுத்திருப்போம். ஓகே, ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இதனுடைய அடுத்த டாபிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்,
பருப்பொருளின் பண்புகள் அந்த டாப்பிக்கை நாளைக்கு பார்ப்போம் சார். ஸ்டார்டிங்ல இருந்தே பாருங்க, ஃபுல்லா பாருங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ டெய்லி பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹிண்ட்ஸ் அப்படிங்கிறது எழுதுங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கும்போது அடா ஆப் அப்படிங்கிறது எகைன் சொல்றது தான். இது மாதிரி குயிஸ் எல்லாம் நம்ம அட்டன் பண்ணலாம். ஸோ அடா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்கும் இருக்கு. என்ன பண்ணீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க்கும் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸுக்கு டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது அவைலபிள் இருக்குது. ஸோ டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 390 ரூபாய் தான். ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தோம்னா இதோட ப்ரைஸ் 500 வரும். பட் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணேன். கேபிட்டல் Y 869S போட்டுக்கணும் டெஸ்ட் சீரியஸ்க்கு மட்டும். மற்றபடி பேட்ச் வாங்கினா எஸ் போட தேவையில்லை, Y 869 போட்டா போதும். ஓகே, அவருடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வியூ ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணுங்க. வியூ ஆஃபர்ஸில் போயிட்டு என்ன பண்ணுங்க, ஸோ காட் ஏ கூப்பன் கோட் அப்படிங்கிற இடத்துல கேபிட்டல் Y 869S போடுங்க. போட்டால் நம்ம டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது அப்ளை கொடுத்து நீங்கள் டெஸ்ட் சீரியஸ் வாங்கிக்கலாம். 22% அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே ஃபைன். ஸோ எகைன் சொல்கிறதா, நேற்று சொன்ன மாதிரி தான். எனி டவுட்ஸ் நேற்றுல எப்பயுமே நம்ம டெலகிராம் எப்பயுமே நம்மளுடைய கிளாஸஸில் சொல்லிக்கிட்டே இருக்கதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் a.saravanan@ada247.com. ஓகே, இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸோ எகைன் டெலகிராம் குரூப்போட நேம் நான் சொல்கிறேன். டெலகிராம் குரூப்போட நேம் வந்து ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம்ல சயின்ஸ் வித் சரவணன். சயின்ஸ் வித் சரவணன். ஸோ சயின்ஸ் வித் சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய டெலகிராம் குரூப்பில் இருக்கும். தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம் குரூப் எக்ஸ்க்ளூசிவாக சயின்ஸுக்கு மட்டும் இருக்கக்கூடிய குரூப். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வரக்கூடிய 100 டேஸுமே ஓகே, அப்கமிங் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே சயின்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் லிங்க்கும் சரி, சயின்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி பிடிஎஃப்பும் சரி, இந்த இப்போ நம்ம இந்த கிளாஸில் இருக்கிற இந்த பிடிஎஃப் எல்லாமே இங்கே தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. சயின்ஸ் வித் சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒரு வீடியோ. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா, ரியலைஸ் பண்ணீங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்களோட சஜஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் முக்கியமாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம 3:30க்கு சந்திக்கலாம். தென் நாளைக்கு 12 o'clock 100 days பிளான்ல சந்திக்கலாம். ஓகே, ஸோ கீப் வாட்சிங், கீப் ப்ரிப்பரிங். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் தென் பை பை.